இது நாம் வாழும் காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 8500 வருடங்களுக்கு முன்பான காலம் அது. இலங்கையின் பூர்வ குடிமக்களான தமிழர்கள் மட்டுமே இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். தமிழனின் இலங்கையில் அப்போது தமிழனை தவிர வேறெந்த இனமும் வாழவில்லை. இலங்கை முழுவதும் வேளாண்மை அதிகமாக நடந்து கொண்டிருந்தது. அதனால் தமிழ் மக்கள் மிகவும் செல்வ செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்களை அப்போது ஆண்ட தமிழ் மன்னன் குபேரன். குபேரன் உலகில் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு செல்வ செழிப்புள்ள தமிழ் மன்னனாக இருந்தான். அதுவே பிற்காலத்தில் அவனை செல்வத்திற்கான கடவுளாகவும் மாற்றியது. அதே காலகட்டத்தில் கண்டிமலை பகுதியில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்தவன் ராவணன். அவன் ஒரு சிற்றரசன் ஆவான். மாயன் என்பவர் விண்ணாராய்ச்சி மற்றும் தற்போதைய ஆர்கிடெக்சர் என நாம் கூறும் கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கியவர். இவருக்கு மண்டோதரி எனும் ஒரு மகள் இருந்தாள். இவள் சிவனின் மீது அதீத பக்தி கொண்டவளாக இருந்தாள். அவளுக்கு பண்டார்குழலி என்ற பெயரும் உண்டு. இவளுக்கு இப்பெயர்கள் வர காரணம், வண்டி எப்படி பூவில் தேனெடுக்க செல்லும் போது ஒலி எழுப்புமோ அதேபோல் தன்னுடைய பக்தியின் உச்சத்தில் சிவபெருமானை நினைத்து தமிழில் மந்திரங்களும் சிவன் புகழ்பாடும் பாடல்களை பாடுவதிலும் வல்லமை கொண்டவளாக இருந்தாள். அவள் வேகமாக உச்சரிக்கும் தமிழ் மந்திரங்களை கேட்கும்போது வண்டு பூவில் தேனெடுக்க சத்தம் போடும்போது எப்படி ஒரு அதிர்வினை ஏற்படுத்துமோ அப்படி இவள் சிவனை நினைத்து துதிபாடுவது ஒருவித சத்தத்தினை எழுப்பும். அந்த அதிர்வை நாம் கேட்கும்போது வண்டு சத்தம் போல இருக்கும். அதனால்தான் இவளுக்கு மண்டோதரி, அதாவது வண்டை போல தமிழில் மந்திரம் ஓதுபவள் மண்டோதரி. அது மட்டுமில்லாமல் வண்டு சத்தம் போல துதிபாடுவதால் வண்டை போல குரல் உடையவள் என வண்டார்குழலி என தமிழர்கள் இவளை புகழ்ந்து அழைத்தனர். ராவணனின் சிவபக்தியை கண்ட மண்டோதரி தன்னை போலவே சிவனை அனுதினமும் மனதில் வைத்து வாழும் ராவணனை தன் மனதில் வைத்தாள். ராவணனின் மீது காதல் கொண்டாள். அதே உணர்வு ராவணனுக்கும் ஏற்பட மண்டோதரியின் தந்தையான மாயன் முன்னிலையில் ராவணனும் மண்டோதரியும் தங்களுடைய அழகான காதலை அர்த்தமுடையதாக்க இருவரும் கல்யாணம் செய்து கொண்டனர்.